இன்ஸ்டால ஜூட்டோஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஜ் இருக்கு. அதுல கால்வின் கிளைன், யூஎஸ் போலோ அசன், பர்பரி போன்ற பிராண்டட் செட்டோட ஃபர்ஸ்ட் காப்பி வெறும் லோ பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பிராண்டட் செட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3000 4000 வரும். அதனுடைய ஃபர்ஸ்ட் காப்பி கொஞ்சம் லோவா தான் வரும். பட் இவங்க இன்னும் பிரைஸ் குறைச்சு வந்து பாத்தீங்கன்னா 599க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதனால தான் 1300 ரூபாய் செட் வெறும் 599க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய கலெக்ஷன் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல செக் பண்ணி பாருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலத்தீவு சென்றுள்ள சீன கப்பல் ஒரு மாதமாக மறைந்திருந்தது ஏன் அப்படிங்கிற பல தகவல்கள் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டது. அதனால் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம சேனல்லையே ஒரு சீரீஸ் மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவு பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு வந்தோம். நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா சீனாவோட கப்பல் வந்திருக்கு, அங்கே மறைஞ்சிருக்கு, அங்கே என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல முக்கியமான தகவல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சீன ஆராய்ச்சி கப்பல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வியாழக்கிழமை, அதாவது பிப்ரவரி 22 மாலத்தீவு போயிருக்குங்க. இந்த கப்பல் கடந்த ஒரு மாதமாக இந்திய பெருங்கடலில் தான் இருந்திருக்கு. இது குறித்து மாலத்தீவு ஊடகங்கள்லையும் செய்திகள் வெளியாகிட்டு தான் இருந்தது. பிடிஐ செய்தி நிறுவனத்தின் அறிக்கையின்படி இந்தியாவும் இலங்கை கப்பல், அதாவது இந்தியா மற்றும் இலங்கையின் கடலோர காவல்படை கப்பல்களும் ராணுவ பயிற்சிக்காக அந்த பகுதி வந்தடைந்த அதே நாளில் தான் சீன கப்பலும் மாலத்தீவு அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்திய பெருங்கடலில் உள்ள இந்த கப்பல் குறித்து இந்தியா முன்னர் கவலை தெரிவித்திருந்ததுடன் கொழும்பு துறைமுகத்தில் கப்பலை நிறுத்த மறுக்கும்படி இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்திருந்தது. ஸோ மாலத்தீவு ஊடக குழு பதிப்பின் அறிக்கையை மேற்கோள் காட்டி சீன ஆராய்ச்சி கப்பல் வியாழக்கிழமை மாலத்தீவு சென்றடைந்ததாக பிடிஐ செய்தி நிறுவனம் எழுதியுள்ளது. ஸோ பிற்பகலில் திலாபுஷி அருகே கப்பல் காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, ஒரு மாதமாக மறைஞ்சிருந்தது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வந்திருக்குல்ல. ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த கப்பல் வருதுங்கிறது நமக்கு தெரியும், நம்மளே செய்திகள் மூலமாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எப்போ வருது, என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் இருந்தது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு தான் இருந்திருக்கு, வந்துட்டு தான் இருந்திருக்கு. ஜனவரி மாதம் மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு சீனாவுக்கு சென்ற 24 மணி நேரத்திற்கு பிறகு இந்த சீன கப்பல் தனது பயணத்தை தொடங்கியதாக எழுதியுள்ளது ஒரு செய்தி நிறுவனம். ஸோ மாலத்தீவின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்தில் சுமார் ஒரு மாத காலம் கழித்து அந்த கப்பல் பிப்ரவரி 22 அன்று மாலே அருகே காணப்பட்டது. ஜனவரி 22 முதல் இந்த சீன கப்பல் ரேடாரில் எங்கும் தென்படவில்லை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் கண்காணிப்பு அமைப்பு ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாகவும் நம்பப்படுகிறது. முய்சு சீனாவுக்கு ஆதரவாளராக கருதப்படுகிறார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மாலத்தீவு அதிபராக முய்சு பதவியேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா வெளியேறு என்ற முழக்கத்தை தேர்தலின் போது பயன்படுத்தியிருந்தார் முய்சு. ஸோ மாலத்தீவு அதிபராக பதவியேற்ற பிறகு முய்சு இன்னும் இந்தியாவுக்கு வரவில்லை. அவர் சமீபத்தில் சீனாவுக்கு தனது முதல் அதிகாரப்பூர்வ விஜயத்தை மேற்கொண்டார். அதாவது முதல்முறை அங்கே போயிருக்காரு. அதாவது ஏன் அவர் அங்கே போனதை பெருசாக பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனா நம்மளுடைய எதிரி நாடு அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் தாண்டி எந்த ஒரு ஆட்சி வந்து மாலத்தீவில் இருந்தாலும் நட்பு நாடான இந்தியாவுக்கு தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வரணும். பட் அவங்க இந்தியாவுக்கே வராமல், அந்த அதிபர் முய்சு இந்தியாவுக்கே வராமல் சீனா போயிருக்காரு. சீனா மட்டுமா போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் துருக்கி அதிபர் ரெசெப் தைப் எர்டோகானின் அவருடைய அழைப்பின் பேரில் துருக்கிக்கெலாம் போயிருக்காரு. ஸோ அங்கேயும் போயிருக்காரு, சீனாவும் போயிருக்காரு. ஸோ ஆனால் வந்து இந்தியாவுக்கு வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்டது. ஸோ சீனா அறிவியல் ஆராய்ச்சி கப்பல் என்று அழைக்கும் கப்பல் உண்மையில் கடலில் இருந்து தரவுகளை சேகரிக்கிறது என்று அமெரிக்காவின் சிந்தனை திணைக்களம் ஒன்று குற்றம் சாட்டியுள்ளது. நமக்கு தோணும், ஏண்டா கப்பல் தானே வந்துச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் அந்த கப்பல் எதற்காக வந்தது, என்ன காரணத்துக்காக வந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்கு. ஸோ அது எதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்க, வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கப்பல் ராணுவ நோக்கங்களுக்காக, குறிப்பாக நீர்மூழ்கி கப்பல்கள் தொடர்பான தகவல்களை சேகரிக்கிறது என்று ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ இந்த குற்றச்சாட்டுகளை சீனா நிராகரித்து வருகிறது. இந்த கப்பல் ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் தொடர்பான சட்டத்தின் கீழ் மட்டுமே இயங்குகிறது அப்படிங்கிற மாதிரி சீனா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆராய்ச்சி கப்பலுக்கு இந்த ஆண்டு ஜனவரி 23 மாலத்தீவு அரசு அனுமதி வழங்கியது. இந்த கப்பல் மாலத்தீவு கடற்பரப்பில் தங்கியிருந்து எந்த விதமான ஆய்வு பணிகளையும் மேற்கொள்ளாது என்று மாலத்தீவு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஸோ மாலத்தீவு இருந்தாலும் ஒரு ரெஸ்ட்டுக்காக தான், அங்கேருந்து எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாலத்தீவு சொல்லியிருக்காங்க. ஒரு உதவி போல் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாலத்தீவு மற்ற நாடு எதுவும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அடுத்த நாட்டோட கப்பல். பட் மாலத்தீவு அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே ஏதாவது காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா நம்மளும் சீனாவும் எதிரி, நம்மளும் மாலத்தீவும் நட்பாக இருந்தோம். இப்போ நட்பாக இருந்த நம்ம மாலத்தீவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதிரி மாதிரி பண்ணிட்டு நம்ம எதிரி நாட்டோட போய் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்க தானே செய்யுது. சரி, ஓகே, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா
இந்த கப்பலோட நகர்வுகளை இந்தியா ரொம்பவே தீவிரமாக கண்காணித்து வருவதாக இந்திய பாதுகாப்புத்துறை தொடர்பான ஆதாரங்களை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின் கடந்த சில ஆண்டுகளில் சுற்றியுள்ள கடல்களில் சீனாவின் அறிவியல் ஆராய்ச்சி நடவடிக்கைகள் அமைதியின் நோக்கத்துக்காகவும் மனித குலத்தின் பார்வையில் இருந்து அறிவியல் புரிதலை மேம்படுத்துவதற்காகவும் உள்ளன அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க நல்லெண்ணத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சீனா கப்பலுக்கு ஆனால் இலங்கை மறுத்துட்டாங்க. ஏன் இலங்கை மறுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குல்ல. ஸோ அதை வாங்க என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ சீன கப்பல் இலங்கை துறைமுகத்தில் தரையிறங்க அனுமதி கோரியிருந்த நிலையில் அதற்கு இலங்கை மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்த ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி சீன கப்பல் நுழைவதற்கு இலங்கை தடை விதித்ததுடன் இலங்கை கடற்பரப்பிற்குள் வெளிநாட்டு கப்பல்கள் வருவதற்கு ஓராண்டு தடை விதித்துள்ளதாக கூறியிருக்கிறது. ஸோ முன்னதாக அண்டை நாடுகளின் எல்லைக்குள் சீன கப்பல்கள் செல்வது குறித்து இந்தியா கவலை தெரிவித்திருந்தது. 2022ஆம் ஆண்டு யுவான் வாங் 5 என்ற சீன இராணுவ கப்பல் கொழும்பு வந்தடைந்தது. ராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை கண்காணிக்கும் திறன் கொண்ட இந்த கப்பல் இலங்கைக்கு வருவது குறித்து இந்தியா கவலை தெரிவித்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்து உளவு கப்பல் என்று கூறிய இந்தியா இலங்கை அரசிடம் முறைப்படி தனது ஆட்சேபனையை தெரிவித்தது. இந்தியாவின் பெயரை குறிப்பிடாமல் பாதுகாப்பு காரணங்களை கூறி இலங்கை மீது அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, இது நியாயமற்றது என்று அப்போ சீனா பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான காட்டம் காட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு குறித்து இந்தியாவோட கவலை என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன் மாலத்தீவு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ மாலத்தீவு இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் இருந்து 300 கடல் மைல் தொலைவில் உள்ளது. அதே சமயம் இந்தியாவின் லட்சத்தீவு குழுமத்தின் மினிக்காய் தீவில் இருந்து 70 கடல் மைல் தொலைவில் உள்ளது. புவியியல் ரீதியாக மாலத்தீவின் இருப்பிடம் இந்தியாவிற்கு உலகளாவிய வர்த்தகத்திற்கும் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இது இந்திய பெருங்கடலின் ஒரு பகுதியில் உள்ளது. அங்கு உலகளாவிய கப்பல் பாதைகள் கடந்து செல்கின்றன. இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவின் முக்கிய நட்பு நாடாக மாலத்தீவு இருந்து வருகிறது. அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் தரும் கொள்கை மற்றும் பாதுகாப்பு மற்றும் பிராந்தியத்தில் அனைவருக்கும் வளர்ச்சி போன்ற மோடி அரசாங்கத்தின் பிரச்சாரங்களில் இது முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. ஸோ மாலத்தீவுகள் சீனாவின் பக்கம் சாய்வது இந்தியாவுக்கு கவலையளிக்கும் விஷயம். ஜனாதிபதியான பிறகு தனது அனைத்து படைகளையும் திரும்ப பெறுமாறு இந்தியாவிடம் முயற்சி கேட்டுக்கொண்டார். ஆனால் சமீபத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சகம் மார்ச் 10ஆம் தேதிக்குள் ஒரு தளத்தில் இருந்தும் மே 10ஆம் தேதிக்குள் மீதமுள்ள 2 தளங்களில் இருந்தும் இந்திய ராணுவம் திரும்ப பெறப்படும் என்று கூறினார். இதன் பிறகு விமான தளத்தை இந்திய வீரர்களுக்கு பதிலாக இந்திய தொழில்நுட்ப குழு கையாளும் என்றும் தகவல் வெளியானது. ஸோ மாலத்தீவில் தற்போது 77 இந்திய வீரர்கள் இருக்காங்க. அவர்கள் கடல் கண்காணிப்புக்காக ஒரு டோனேர் 228 விமானத்தையும் மருத்துவ உதவிக்காக 2 HAL துரு ஹெலிகாப்டர்களையும் இயக்குகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ மாலத்தீவு, இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளின் கடலோர காவல்படையினர் 3 நாடுகளின் கூட்டு பயிற்சியை வியாழக்கிழமை தொடங்கினார். தோஸ்தி 16 என்ற பெயரிடப்பட்ட இந்த இராணுவ பயிற்சியில் பார்வையாளராக பங்களாதேஷ் பங்கேற்றது. இந்த தகவலை சமூக வலைதளங்களில் அளித்துள்ள மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படை, இந்தியா மற்றும் இலங்கை கப்பல்கள் வரும் 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ள தோஸ்தி 16 என்ற 3 நாடுகளின் கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதை வரவேற்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த பயிற்சியில் 3 நாடுகளின் இராணுவத்தினரிடையே ஒருங்கிணைப்பை அதிகரிக்கவும் கடலில் நடக்கும் சம்பவங்களை கூட்டாக கையாள்வதற்கான வழிகளை கண்டறியவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என கூறியுள்ளார். ஸோ தோஸ்தி இராணுவ பயிற்சிகள் 1991ஆம் ஆண்டு தொடங்கியது. கடந்த 2012ஆம் ஆண்டு முதன்முறையாக இலங்கை இதில் கலந்து கொண்டது. முன்னதாக இந்த இராணுவ பயிற்சி 2021இல் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சீனா ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுவும் இந்தியாவோட அண்டை நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே ஏதாவது ஆபத்து இருக்காமல் ஒரு விஷயம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலங்கை சீனா சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம அப்போ பார்த்தோம், அப்போவே நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம். இல்லை நீங்கள் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இலங்கை கிட்ட சொன்னோம். பட் அவங்க கேட்கல. அப்படி கேட்காதனால அங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் போன வருஷம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு சீனா விட்டு விலகி வர பார்க்குறாங்க. அதே போல தான் இப்போ மாலத்தீவு பார்த்தீங்கன்னா முழுக்க இந்தியாவை விட்டு இந்தியாவை எதிர்த்து சீனாவுக்கு சப்போர்ட் பண்ண பார்க்குறாங்க. ஒரு கப்பலை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்படி நிறுத்துறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறுத்த மாட்டாங்க. பட் இதில் மாலத்தீவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய சீனா கூட கை கோர்த்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் நிறைய கருத்துக்கள் பதிவிட்டு தான் இருக்காங்க, பதிவாகிட்டு தான் இருக்கவும் கூட. சரி, ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? மாலத்தீவு அப்படிங்கிறது ஒரு தனி நாடாக பார்க்கணுமா, இல்லை இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க நாடாக பார்க்கணுமா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க நாடு அப்படிங்கிறது நமக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு இடமா தான் பார்க்கப்படுமே தவிர நம்ம பாட்டுக்கு எங்கேயோ என்னமோ நடந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி விட முடியாது. ஸோ ஆல்ரெடி நமக்கும் சீனாவுக்கும் பகிரங்கமான ஒரு பிரச்சனை இருக்குது. எப்படி இந்தியாவுக்கும்
இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வெளியில் தெரியலனாலும் அப்படியே பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதற்கிடையில் கீழே இந்த பக்கம் சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை கூடவும் ஒரு சில சின்ன பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ரொம்ப நட்பாக இருந்த மாலத்தீவு கூடயும் பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாம் குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவு பண்ணுறது சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.